கடவுள் முதல்ல படைச்சது ஆதம் ஹவ்வா என்று நாங்க சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள். ஆதம் இருக்கிறார்ல, அவர்தான் கடவுளுடைய முதல் தூதர். ஆதமுக்கு அப்புறம் மனித குலம் பல்கி பெருகிய பிறகு ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மொழிக்கும் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க பாஷையில கடவுள் நிறைய தூதர்களை அனுப்பினாரு. குர்ஆன்ல இருக்கிறது. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அவர்களது தாய்மொழியில இதற்கு முன்னர் நாம் வேதத்தை அருள் இருக்கிறோம். குர்ஆன்ல இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு முந்தி உலகத்தில் எந்தெந்த மொழி இருந்ததோ அத்தனை மொழிகளிலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த வரிசையில் ஆதாம் இறை தூதர்ங்கிறோம், ஆபிரகாம் இறை தூதர்ங்கிறோம், இஸ்மவேல் இறை தூதர்னு சொல்றோம், ஈசாக்கு இறை தூதர்ங்கிறோம், தாவீது இறை தூதர்னு சொல்றோம், மோசே இறை தூதர்ங்கிறோம், இயேசுநாதர்ங்கறான கடவுள் குமாரர்னு அவரை கூட முஸ்லிம்கள் நாங்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்பணும். மகன் நாங்க நம்ப கூடாது. உலகத்தின் பல பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதங்கள் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. மக்கள் அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அந்த வேதம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி அது பாதுகாக்கப்படாதனால நிறைய வேதங்கள் அடியோட போயிடுச்சு. சில வேதங்கள்ல மனிதர்கள் கை சரக்க சேர்த்து கலப்படமாகி விட்டது. இப்படி எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் இயேசுநாதருக்கு அவங்களுக்கும் கடவுள் ஒரு வேதத்தை கொடுத்தார். அது பைபிளிலே சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு பைபிள் இருக்கிறது. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார் என்று பைபிள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் என்ன இல்ல, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்ல. அதே நேரத்தில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாடு நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த புதிய ஏற்பாடு என்பது இயேசுநாதருக்கு கடவுள் கொடுத்தது கிடையாது. இயேசுநாதரை பற்றி 4 நபர்கள் எழுதிய தகவல். அவர் சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவருடைய வரலாறை மற்றவங்க எழுதுறாங்க. அவருடைய வரலாற்றை மற்றவர்கள் எழுதினால் அதுக்கு பேர் வேதம் கிடையாது. அப்ப இயேசுநாதருக்கு கடவுளிடமிருந்து செய்தி வந்துச்சு, அது இல்ல, இன்னைக்கு இல்ல. உலகத்தில் அது ஏன் பாதுகாக்கப்படவில்லை என்பது அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இஸ்லாத்துல இயேசுநாதர் கொடுத்த புத்தகத்துக்கு பேரு இன்ஜீல்ங்கிறோம். அது உலகத்தில் இல்லை. அது இருந்திருக்குமையானால் அது சொல்ற செய்தியும் குர்ஆன் சொல்ற செய்தியும் ஒன்னா இருக்கு. அத முன் வந்ததை மெய்ப்படுத்துகிறோம். முகமது நபிக்கு என்ன சொன்னானோ அதை தான் முந்தையும் சொல்லியிருப்பான். அந்த வேதம் இன்னைக்கு பாதுகாக்கப்படல. அதை தான் குர்ஆன் உலகத்துக்கு சொல்லுது. இதற்கு முந்தி அனுப்பப்பட்ட வேதங்களில் என்ன சாராம்சம் இருந்ததோ அதுதான் இந்த குர்ஆனிலும் இருக்கிறது. புது செய்தி கிடையாது, பழைய செய்தி தான். அதை நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க, மாத்திட்டீங்க, மறந்துட்டீங்கிறதுனால அதை நினைவூட்டுகிறோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதனால முந்தி வேதம் வந்ததை நாங்க ஒத்து ஆகணும். அந்த வேதங்கள் எதுவும் பாதுகாக்கப்படல. குர்ஆனை பொறுத்தவரை பாதுகாக்கப்படுது. நபிகள் நாயகம் காலத்துல துவக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய மூல பிரதி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. ரஷ்யாவுல தாஷ்கண்ட்ல இருக்கிற மியூசியத்துல அந்த குர்ஆன் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துருக்கி நாட்டு தலைநகர் இஸ்தாம்புல்ல ஒரு மியூசியம் இருக்கிறது. அதுலயும் இந்த குர்ஆன் இருக்கிறது. மூல பிரதி 14 நூற்றாண்டுக்கு முந்தின பிரதி. அந்த பிரதி இந்த பிரதி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த இதுல இதுக்கு மூல பிரதி கிடையாது. அதுதான் சொல்றோம். சரியா?